ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் வெளியூர் போனதில் வெள்ளத்தில் வர முடியல. அவர் எல்லாரும் சார்பாகவும் தேங்க்ஸ் பண்ண சொன்னார். நான் அந்த திரைப்படத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் 30 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. ஒரு வெற்றிக்காக எவ்வளோ போராட்டங்கள். நான் அந்த இயக்குனர் சங்கத்தில் இயக்குனராக உங்களுக்கு முன்னாடி அவார்டு வாங்க நினச்சேன். காலகட்டம் ஒரு நடிகராக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் எவ்வளோ இயக்குநர்கள்ட்ட பணியாற்றியிருக்கேன். கலைஞர் சிஎம் வரைக்கும் அவர் கூட இருந்திருக்கேன். சூப்பர் குட்டில் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிட்டிஸ் எல்லாம் கூட எடுத்து படம் எடுத்தோம். 4-5 படம் எடுத்து நின்று போச்சு. சிரஞ்சீவி சார் வரைக்கும் கதை சொன்னேன். சூழ்நிலை என் நண்பனோட கேட்டான், என்ன உன்னால் ஒரு ஃபெயிலியர் படம் கூட பண்ண முடியாதுன்னு கேட்டான். சொன்னது காமெடியாக இருந்தால் கூட சரி, எவ்வளோ இயக்குநர்கள் எவ்வளோ கதை அந்த ஹீரோக்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர் கதை சொன்னேன். இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் வேஸ்ட் ஆகலை. நான் இப்போ ஒரு ஷூட்டிங்கு காலகட்டம் என்னை நடிகனாக்குனுச்சு. ஒரு ஷூட்டிங் நடிக்கும்போது இயக்குனர் சொல்கிறத நம்ம உள்வாங்கிட்டு ஒரே டெக்கில் ஓகே பண்ணுறோம்னா அது நான் இவ்வளோ வருஷமாக கதை சொன்ன பயிற்சி. ஒரு பக்கம் இயக்குநர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் அது இன்றைக்கி யூஸ் ஆனிச்சு. இந்த படம் ஒரு 12 நாளில் எடுக்கப்பட்ட படம், சின்ன படம். அது காரணம் அந்த இயக்குனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா படத்துக்கு. ஏன்னா அவர் எல்லாமே தெரியும், டப்பிங்கு, எடிட்டிங்கு, ஒளிப்பதிவு எல்லாமே தெரியும். ஒரே ஆள் இருந்து கடைசி வரை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இந்த சமயத்தில் அவரால் இங்கே வர முடியல. அவர் ஊர் வெள்ளத்தில் அங்கே எங்கேயோ கிராஸ் ஆகிட்டார், மாட்டுறாரு. வெளியில் வருவார். இந்த படம் ஒரு வாரம் ஓடிட்டுருக்கு, யாருக்குமே தெரியாது. தேவி கர்மாரில் ஓடுச்சு, ஜோதியில் ஓடுச்சு. டிக்கெட்டு யாருக்கும் தெரியாது அந்த படம் எப்போ வந்துச்சு. எல்லாம் டிக்கெட் எடுத்து கொடுத்து முடியல. சின்ன படத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படம் மேலே எப்படி பேசுறது இல்லை. எல்லோரும் வந்து வாழ்த்துட்டீங்க, பாராட்டினீங்க. இயக்குனர் சங்கத்துக்கும் அந்த பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு. ஒரு படம் எடுத்துப்பார், அதை ரிலீஸ் பண்ண தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் பட்டோம். எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. சேரும் நாங்களும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மலையாளத்துறையில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அப்போ சார் எனக்கு பழக்கம். அதுமாரி அரவிந்த் சாரும் எனக்கு ரொம்ப பழக்கம். இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எல்லோரும் முன்னாடி நின்று பேசுறதுக்கு. எனக்கு விஜயன் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட முதல் படம் சார் தான் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு. ரொம்ப நன்றி. படத்தின் இணை தயாரிப்பாளர் தினேஷ் அவர்கள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இணை தயாரிப்பாளர்ன்றது பெரிய வார்த்தை. இந்த படத்தை வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நண்பர் அசோக் அவருங்க கொடுத்தாங்க. அது குறைந்த திரையரங்குகள் தான், ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட். ஓகே, ஒரு தரமான படம், கண்டென்ட் பேஸ்டு மூவி. அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் சரி, தேட்டர்ஸ்க்கும் சரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் ஒரு நல்ல ஐயாவிலேருந்து எல்லாருமே உற்சாகமாக ப்ரொமோஷன்ஸ்லேருந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஈவன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய இயக்குநர்கள் அவங்க எல்லாருமே நேரடியாக சந்தித்து படத்தோட முதல் பார்வையிலேருந்து அவங்க இறங்கி வேலை செஞ்சாங்க. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை திரையரங்களில் கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களோட ஒரு சின்ன சப்போர்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இயக்குனர் சங்கம் இது ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடரட்டும் உங்களோட சேவை. தேங்க்யூ. படத்தின் இசையமைப்பாளர் திரு அமீன் அன்சாரி அவர்கள் ஒரு சில வார்த்தை பேசுவார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாய்ப்பு அளித்த அசோக் சாருக்கும் ஐயா ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒவ்வொரு சீனும் ஸ்கோர் பண்ணும்போது படம் பார்த்து ஸ்கோர் பண்ணிவிட்டு தூரம் வந்து பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் நம்மளை ரொம்ப அழுக வச்சிருச்சு. ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம் தான். படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆகுது. இன்னும் ரீச் ஆகலை. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்களான நீங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த படத்தை ரீச் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்த சபரீஷ்க்கும், அசோக் சாருக்கு, சுப்பிரமணிய ஐயாவுக்கு, நந்துதாசனுக்கு எல்லாருக்குமே நன்றிகள். நடிகர் வையாபுரி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
இயக்குனர் சங்கம் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது பொதுவா 4 சுவர் இருந்தா தான் வீடு கட்ட முடியும், 4 பில்லர் இருந்தா தான் அந்த வீடே ஸ்ட்ராங்கா நிற்கும். அதுபோல என்னுடைய வாழ்க்கை, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் தேவராஜன் உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். நான் முதல் பேட்டி கொடுக்கும் பொழுதே 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து 4 உதவி இயக்குநர்கள் இந்த கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசினா தான் ஒரு கதை உருவாகும், ஒரு கதாநாயகன் உருவாரு, ஒரு கேரக்டர் உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உதவி செய்த உதவி இயக்குநர்கள், அதுதான் என்னுடைய முதல் பேட்டியாக இருந்தது. அதனால இயக்குநர்கள் இல்லாமல் எந்த நடிகர்களும் கிடையாது. இன்னைக்கு இயக்குநர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசும் பொழுது உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. சுப்பிரமணி சொன்ன மாதிரி சுப்பிரமணிக்கு எனக்கும் 30 வருஷ பழக்கம் சூப்பர் கூட்டு மூலமா தான். இருந்தாலும் சுப்பிரமணி கொஞ்சம் சாதுவான ஒருத்தர் தான். யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு போய் அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவார். அந்த மாதிரி ஒரு கூச்சமான கேரக்டர்ல கூட கூச்சம் இல்லாம பூந்து விளையாடி இருக்கீங்க. இப்பதான் சுப்பிரமணியம் சிறந்த ஒரு நடிகராக இந்த படத்துல அழகா காமிச்சிருக்காரு சபரீஷ். அவர் சொன்ன மாதிரி ஒரு இளமையங்கிறத விட ரொம்ப சின்ன வயது இயக்குனர் தான் சபரீஷுங்கிறது. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் டைரக்டரா மட்டும் இல்லாம ஒரு ப்ரொடக்ஷன் பாய்ல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருடைய வேலையும் அவர் சேர்ந்து இருந்து அத்தனையும் கூட இருந்து பார்த்தனாலதான் அந்த அவர் சொன்ன மாதிரி 12 நாளைக்குள்ள முடிக்க முடிஞ்சது. எங்கிட்ட கேட்கும்போது 2 நாள் தான் கேட்டாங்க. ஆனா மொத்தமா ஷூட் பண்ணது 2 மணி நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 நாள்ல காலைல ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம், அதே மாதிரி அடுத்த நாள் காலைல ஒரு 1/2 மணி நேரம், நைட்டு ஒரு 1/2 மணி நேரம், இந்த மாதிரி மொத்தமே ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்குள்ளதான் இந்த படம் நடிச்சிருப்பேன். அவர் கூப்பிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னாரு. ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. நிறைய படங்கள் பவுடர் கூட இந்த மாதிரி ஒரு அப்பா ஹீரோயினோட ஃபாதர் ரோல் தான். இப்ப பண்ற படங்கள் நிறைய படங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்க படங்கள் எல்லாமே இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். முதலாக இந்த படம் அசோக் தான் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி சார் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அசோக் மூலமாக அந்த டைரக்டர் இந்த யூனிட் எல்லாமே பழக்கம் கிடைச்சது. அரவிந்த் சார் சொல்லும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவர் போய் பார்க்கும் போதெல்லாம் அப்பப்ப ஒரு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப கூட ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு வையா அப்படி சூப்பர் மேட்டர் இருந்தது. உங்களுடைய அந்த படத்துல உங்க கேரக்டர் தனியா இருக்கு அப்படின்னு தனியாக கூப்பிட்டு பாராட்டினாரு. அப்புறம் எங்க அண்ணன் உங்க அண்ணங்கிற மாதிரி என் கூட எப்பயுமே அண்ணனாக இருக்கிறது நம்ம பேரரசு அண்ணன். அவருடைய எல்லா படத்திலையும் அவர் எப்படி கதை எழுதும் போதே ஃபர்ஸ்ட் திருப்பாச்சியில அதே சூப்பர் கூட்டுல தான் ஒயிட் ஹவுஸ்ல வச்சு பிள்ளையார் சொல்லி போடும் போதே எழுதும் போதே இதுல ஒரு வையாபி ஏதாவது ஒரு இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இவங்களோட தான் நான் பயணிக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். உங்க கூடையும் அன்று போல் இன்றும் என்னைக்கும் உங்க மனசுல நான் இருப்பேன். நீங்க இதே போல இந்த படத்தை வெளியே சொல்லி சுப்பிரமணியன் சபரீஷ் இந்த படம் மீண்டும் மக்களுக்கு ஒரு எடுத்து சொன்னா இந்த படத்துக்கும் இந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். அடுத்த பாடலாசிரியர் நாகலிங்கம் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு ஒரு நல்ல படம், ஒரு சின்ன படமா இருந்தாலும் ஒரு நல்ல படம். ஐயா சூப்பர் குட் சுப்பிரமணியன் ஐயா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. சபரீஷ் இந்த படத்துக்கு நல்ல இயக்கியிருக்காரு. அதே சமயத்துல இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி இருக்கிறவர் இதயநலவன். அவர் இந்த வக்கீலா நடிச்சிருப்பாரு. கடைசியில அரசு வக்கீலா நடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த படத்தோட திரைக்கதை வசனம். பவர்ஃபுல்லான திரைக்கதை வசனம் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிற மேடையில நான் பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த இந்த படக்குழுவினருக்கு மிகவும் நன்றி. இந்த படத்துல வர வான்மழைங்கிற ஒரு பாட்டும் கொண்டாட்டம் கும்பாலம் அந்த பாட்டும் நான் எழுதியிருக்கேன். இசையமைப்பாளர் தமிழ் அன்சாரி சூப்பராக இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. அதே சமயத்தில் இந்த பாட்டையும் நல்லா பண்ணியிருக்காரு. ஐயா அரவிந்தராஜ் இயக்குனரும் பேரரசும் ஒரு ஜாம்பவான். அவர் கூட நின்று இங்க பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயபுரி சாரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அவர் பெரிய நடிகர். அவரும் இந்த சின்ன படத்துல நடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. கலை இயக்குனர் குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு சில காட்சியில அவர் அமைச்சிருப்பாரு. கலை இயக்குனருக்கும் மிக நன்றி. இந்த படத்தோடைய இணை இயக்குனர் இணை தயாரிப்பாளர் அசோக் ஐயா அவருக்கு, தயாரிப்பாளர் நடிகர் அசோக் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. கார்த்திக் பிரபு அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்திருக்கீங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இதோட கஷ்டம் என்னன்னா, எங்களுக்கு தொடர்ந்து பார்த்தா அசோக் சார் ரொம்ப எங்களுக்கு தொந்தரவு பண்ணிதான் இருந்தாரு. ஏன்னா தொடர்ந்து 12 நாள் தான்
அது பொருள் ஒரு பொருள் வாங்குறதுனாலும் ஒரு பொருள் போய் எடுக்கிறனாலும் வாடகை எடுக்கிறனாலும் என்ன பண்ண ரொம்ப கஷ்டம். அதுவும் தேனியில எடுத்தாது. இந்த கோட் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவை இடத்த பிடிச்சி ஒரு சமுதாய கூடம் தான். அது கோப்பு எவ்வளவு பெரிய இது பார்த்தீங்களா, சமுதாய கூடத்துல பக்கத்துல வந்து அந்த இதயநிலை சார் வந்து எழுத்தாளர், அவங்களோட டீச்சர் தான். அவங்க ஒய்ஃப் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க இன்னொரு இடத்துல போய் சொன்னேன், பொருளெல்லாம் வாடகை இங்க இருந்து எடுத்துருவாங்க சென்னையில இருந்து, அதுவே பட்ஜெட் கம்மி, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஸ்கூல்ல கேட்டா அந்த ஸ்கூல் டீச்சரை அவர் பரம்பரையாக சொல்லிட்டாரு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு அவங்களோட இதயநிலை சாரோட அவங்கள்ட்ட ஒய்ஃபிட்ட பேசி அந்த ஸ்கூல்ல இருந்து பின்னாடி பொருள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பெஞ்சி சூழி எல்லாமே பார்த்தா அந்த தேனி மக்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ஆட்டோக்கு ஹெல்ப் கூப்பிடுறது கூட நிறைய பேருக்கு இது பண்ண முடியாது. அது அசோக் சார் தெரியும், அமௌண்ட் கம்மி, அஸ்டண்ட் வாங்கடான்னு சொல்லி கூடுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா 12 நாள்ல வந்து அடுத்தடுத்த ஷூட், இந்த ஷூட் எடுக்கிறதெல்லாம் சார்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப கோர்ட் லிங்க் பண்ண என்ன சார் இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்ட்டு, இவ்வளவு சீக்கிரம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். ஆனா 12 நாள்ல வந்து ரொம்ப ரிஸ்காக இருந்தது. அசோக் சார் ரொம்ப நன்றி, இணையான சாருக்கு நன்றி, டைரக்டர் சபீர் சாருக்கு நன்றி, இசையமைப்பாளர் நல்லா போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி, பாடம் நல்லா எழுதிருக்காங்க, கார்த்தி சார் நல்லா நடிப்பாட்டு நடிச்சிருக்காங்க, அனைவருக்கும் நன்றி. இதை பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டியல, ரிலீஸ் பண்ண ஃபேன்சி சாருக்கு ரொம்ப நன்றி. அது இல்லாம நீங்க படம் பார்த்துருங்க, டைரக்டர் நீங்க வந்து இந்த படத்தை பார்த்து நீங்க தான் சொல்லணும், நாங்க வந்து சொல்லிட்டு போறோம் ஒன்றும் இல்லை. நன்றி சார். படத்துடைய முக்கியமான நடிகர் கார்த்திகை பிரபு அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். இங்கே வந்திருக்கும் இயக்குநர்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. இந்த மேடை வந்து ஒரு அழகான மேடை. இந்த மேடையில் பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க, இயக்குநர்கள். நாங்கள் நடிகர்கள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் நடிகர்கள் ஆக முடியும். அந்த மாதிரி எங்களை ஒரு செதுக்கிற ஒரு கருவிகள் நீங்களாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் பேரரசு சார், அரவிந்த் சார் எல்லாருமே இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கோம், நேம் தான் பார்த்துருக்கோம். இங்கே அவர் கூட நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் வந்து பரமன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வுட் சுப்பிரமணியன் வந்து மிகவும் நடிச்சாருங்கிறத விட அதில் நல்லா வாழ்ந்திருக்காருங்கிறது தான் அருமையான விஷயம். நிறைய கலைஞர்கள் வந்து இதில் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், ஏடிஸ் ஆகட்டும், எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அசோகனை வந்து இந்த படத்தை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணார். ஹார்ட் ஒர்க் எல்லாமே நிறைய போட்டு பண்ணார். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 3 படங்கள் வில்லனாக பண்ணியிருக்கேன். அதில் இது ஒரு படம். இப்போ சிறகடி காசி சீரியல் வந்து வில்லனாக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த குமரன் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கோ டைரக்டர் சார் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு நன்றி. பூமி அண்ணன் வந்து என்னை ஃபர்ஸ்ட்டு வில்லனாக பண்ண படத்தில் அவர் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார், அவருக்கு என்னோட நன்றி. மியூசிக் டைரக்டர்ஸ் அண்டு எழுத்தாளர் மற்றும் நடிகர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ண அப்படின்னு பாடுபட்ட அசோக் அண்ணா, ஜெனி சார் அனைவருக்குமே நன்றி. இந்த படம் வந்து ஒரு அழகான ஒரு தமிழ் பேர் கொண்ட ஒரு படம். எல்லாரும் திரையில வந்து பார்க்கணும், எல்லாரும் வெளியே கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.